ஸோ நம்ம ஆஃபீஸில் ஹெச்ஆர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் சூப்பர்வைசர், தோசை மாஸ்டர், சவுத் இந்தியன் குக், நார்த் இந்தியன் குக், இது மாதிரியான முக்கியமான ஸ்டாஃப்ஸ் யாராவது வரல போலன்னா வந்து இம்மீடியட்டாக நம்ம எனக்கு அனுப்பக்கூடிய மெசேஜில் அப்டேட் பண்ணும். நம்ம ஆஃபீஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் பண்ணுறோம். ரிட்டென்ஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். நம்ம வெறும் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா 1 மாதம் 2 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்ட டியூட்டி ஷீட் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ டியூட்டி ஷீட்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஆட்களோட அட்டண்டன்ஸும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் இதுனா பரவாயில்ல, 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் லேட்டாக வராங்கன்னா, இல்லை அதுக்கு மேலே லேட்டாக வராங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். 3 நாள் லேட்டாக வந்தாங்கன்னா அதை எஸ்கலேட் பண்ணணும். 2 நாள் லேட்டாக வந்தாங்கன்னா சூப்பர்வைசர் கிட்ட எஸ்கலேட் பண்ணணும். 3 நாள் லேட்டாக வந்தாங்கன்னா முதலாளிகிட்டே எஸ்கலேட் பண்ணணும். அப்போதான் நம்ம நல்ல ஸ்டாஃபை வந்து ட்ரெயின் பண்ண முடியும், ரீட்டைன் பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்டாஃப் எப்படி உருவாக்குறதுன்னா அதுக்கான கட்டமைப்பை வச்சு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் சூப்பர்வைசர்ஸ்க்கான டைமிங் வந்து காலையில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசருக்கான டைம். ஏன்னா சூப்பர்வைசர் கரெக்டாக டைம் வராருன்னா ஸ்டாஃப் எல்லாருமே டைமுக்கு கரெக்டாக வருவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஸ்டாஃப் வந்து 2 நாள் 3 நாள் யார் வேணா இருக்கலாம். அந்த ஸ்டாஃப் வெயிட்டராக இருக்கலாம், வந்து டிஷ் வாஷிங்ல இருக்கலாம். 2 நாள் 3 நாள் ரெகுலராக வரல, அட்டண்டன்ஸ் சரியில்லைன்னா இம்மீடியட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து முதலாளிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், முதலாளிக்கு அப்டேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து டே டு டே நம்ம பார்க்கக்கூடிய அட்டண்டன்ஸை கரெக்டாக பார்த்து கரெக்டான ரிப்போர்ட்ன்றது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இல்லை, அது ஒரு சம்மரி மாரி நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் அழகான ரிப்போர்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏஐயில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாவே அதுவே வந்து உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து தரும். நீங்கள் டியூட்டி ஷீட்டும் அன்னைக்கு வந்து அட்டண்டன்ஸ் ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு கிவ் மீ சம்மரைஸ் ரிப்போர்ட் as compared to duty sheet and the people being presentனா அது கரெக்டாக யார் யார் என்ன டைம் சொல்லி கூட ஒரு ரிப்போர்ட் தரும். அந்த ரிப்போர்ட்டை ஒரு கன்சைஸாக நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா we will be able to follow up. ஸோ ரெகுலர் மெசேஜஸ், ஏன்னா நீங்கள் தான் என்னோட இயர்ஸ் அண்ட் ஐஸ் ஆஃப் த பிளேஸ். ஸோ அது செய்யும் போது we will have better results when it comes to HR. So that is all for this thing, and make sure that இதில் இருக்கக்கூடிய இந்த மினிமம் நம்பர்ஸ், அந்த மினிமம் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்க. சில சமயத்தில் வெயிட்டரே இல்லாமல் இருக்கலாம், சில சமயத்தில் வந்து ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஓடிசி ஸ்டாஃப் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பாருங்க. இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ இன் யோர் ஸ்கோப் அண்ட் இது. அதனால அதை கரெக்டாக வந்து பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் டியூட்டி. தேங்க்யூ ஸோ மச்.